கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலமாக 5ஆம் வீட்டில் குரு இருந்தார். 5ஆம் வீட்டு குரு என்ன பண்ணான்னா, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்தார், குழந்தைகளால் நன்மை கொடுத்தார், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்திருப்பீங்க, க்ஷேத்ராடனம் போயிருப்பீங்க, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இந்த குரு உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு வர, 6ஆம் வீடுனா மறைவிடம் சொல்லுவாங்களே அப்படின்னாக்கா, 6ஆம் வீடு மறைவிடம் தான் என்றாலும் 2 பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. ஒன்று, குரு உச்ச வீட்டுக்கு வர, 2வது அவர் உங்களுடைய 7.5 சனிக்கு காரணமாயிருக்கும் சனி பகவானை பார்க்கவிருக்கிறார். சனி இப்போ கழுவடையில் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த சனிக்கு குரு பார்வை கிடைக்கிற பொழுது உங்களுடைய 7.5 சனியுடைய அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே குறையும், நிச்சயமாக சொல்லலாம். அது 6ஆம் வீட்டு குரு என்ன செய்வார்? 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும் குரு பெஸ்ட்டு நல்ல நண்பர்களை தேடி தருவார். அப்புறம் இந்த பெரிய மடாதிபதிகள் அந்த மாதிரியான தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக புண்ணியங்களும் கிடைக்கும். லோன், ரொம்ப காலமாக லோனை ரீபே பண்ணுறதுக்கு எத்தனையோ பாடலாம் பட்டீங்க, எதுக்கு அதில் போட்டு அதற்கு இதில் போட்டு எல்லா கஷ்டமும் பட்டீங்கல்ல, அந்த லோன் இஎம்ஐலாம் சும்மா சல்லுன்னு போக இறங்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கோ வேறு எதான காரணத்துக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக இதை கொண்டா அதை கொண்டா, அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்களை படுத்திட்டு இருந்தது இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் இப்போ அனாயாசமாக அந்த லோன் சாங்ஷன் ஆகி நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த லோனை கட்டுற மாதிரியான ஒரு சௌகரியமான ஒரு பொசிஷனில் ஒன்று வந்துடும். இந்த 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு எங்கே பார்க்குறாருன்னா, இதாங்க பெரிய குட் நியூஸ், உங்களுடைய 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்தால் அது பெரிய நன்மைகள் நிச்சயமாக செய்யும். அது செவ்வாய் இருக்கும் வீட்டுக்கு குரு பார்வை வந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகம், குருமங்கள யோகங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கிரியேட் பண்ணி தருவார் அவர். ஸோ 10ஆம் வீட்டு குரு பார்வை என்ன பண்ணும்? 3 விஷயங்கள் பண்ணும். ப்ரமோஷன் கொடுக்கும், இன்க்ரிமெண்ட். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இது என்ன பொசிஷன் மாறுமா மாறாதா, நானும் எப்போவும் வந்திருக்க வேண்டியது, எனக்கு ரொம்ப என்னைக்கோ வந்திருக்க வேண்டியது, ஸோ பிலேட்டட், எனக்கு வரலப்போ இனிமேல் வரவே வராது அப்படின்னு டிஜெக்டடாக விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரமோஷன் வரும். 2வது என்ன வரும்னாக்கா, உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் கிடைப்பார். ரொம்ப கைட் பண்ணுவார். ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல அப்பா மாதிரி. உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்து ஒரு நல்ல ஃபாதர் மாதிரியான ஒருத்தர் உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பார். ப்ளஸ் உங்களோட பெரும் மேலதிகாரி டாப் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் பார்வையில் நீங்கள் படுவீங்க. இவர் நல்லது, இவங்க நல்லபடியாக, இவர்கள் ரொம்ப நல்லபடியாக தானே உழைக்கிறாங்க, இவங்களை கொஞ்சம் நம்ம மேலே தூக்கி விடலாம் போல இருக்கே, இவங்களால நம்ம கம்பெனிக்கு லாபம் நன்மை இருக்கே அப்படின்னு அவருடைய பார்வை உங்களுக்கு படும், அவருடைய கருணை பார்வை உங்களுக்கு படும். அவர் ஆவணம் செய்வார், உங்களுக்கு வந்து என்ன நன்மை உண்டோ அதை செய்வார். 7.5 சனி ஏற்கனவே 5 வருஷம் நொந்து போயிருந்தீங்க, குறைக்கி இப்போ உங்களோட ராசி மேலே ராகு இருக்கார். ராகு நல்லதான் பண்ணுவார், உங்களை வந்து ஃபாரின், இப்போ அந்த பாஸ் உங்களை என்ன பண்ணுவார்னாக்கா ஆன்சைட்டுக்கு உங்களை கண்டிப்பாக அனுப்புவார். ப்ளஸ் இப்போ அந்த ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் உத்தியோகம் விஷயத்தில் என்னெல்லாம் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, ஒரு அது ஆஸ் ஐ டோல்ட் யூ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு தொல்லை தரும் எலிமெண்ட் ஒன்று ஆஃபீஸில் இருந்திருக்கும். உங்களை பற்றி தேவையில்லாமல் போட்டு கொடுக்கறது, வேண்டாத விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது எஸ்பெஷலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானத்துக்கு இப்போ குரு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சோ கால்டு ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டு நம்பின இது இப்போ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏதோ நம்ம நல்லவங்க நம்பினவங்க ஒருத்தங்க பேக் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அது தெரியாமே நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு பேட் எலிமெண்ட் மெல்ல அவங்களை விட்டு விலகிடும். நாட் ஓன்லி இந்த ஆஃபீஸில் முக்கியமாக, ஏன்னா உத்தியோகஸ்தானத்தில் குரு பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சடனாக ஃப்ளரிஷ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்திருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்துருப்பார் இவ்வளோ நாளும். அந்த பிஸ்னஸ் வந்து இப்போது மெல்ல 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 பிக்கப் ஆகி, குறிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், சாப்பாடு, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். ப்ளஸ் ஒரு கலை அழகு மிக்க விஷயங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த மாதிரி பியூட்டி, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் டிசைனிங், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறவர்னாக்கா அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 2ஆம் வீட்டை. ரொம்ப சூப்பருங்க. குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறார், குரு சனி பகவானை பார்க்குறார், குரு உங்கள் 7.5 சனிக்கு காரணமான சனி பகவானை பார்க்குறார். அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்ல நல்ல வார்த்தைகள்னால உங்களுடைய ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்து கொடுக்கும். ப்ளஸ் நிறைய சேமிப்பு அதிகமாகும் உங்களுக்கு. இவ்வளோ நன்மைகள்லாம் செய்ய இருக்கிறதுனால
இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மிக பிரமாதமாக அமையவிருக்கிறது.